ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா தமிழ்லாம் ஒரே நெகட்டிவாக இருக்குது, இவன் சேனல் ஆரம்பித்து 1 இயர் ஆயிடுச்சா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும், 1 இயராக யூடியூப்பில் சேனல் வீடியோ போடுறவன் ஹாப்பியாக இல்லாமல் இப்படி நெகட்டிவாக வச்சுருக்கானே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் ஒன்று சொல்கிறேங்க. நான் 1 இயராக யூடியூப்பில் வீடியோ போடுறேன் அப்படின்னு மட்டும் வேணால் சொல்லிக்கலாங்க. ஏன்னா 1 இயராக வீடியோ போட்டுமே, அதாவது மெயின் வீடியோஸ் 103 வீடியோஸ் ப்ளஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ் 181 வீடியோஸ்னு டோட்டலாக 284 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியுமே சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வெறும் 1433 பேர் தாங்க இருக்காங்க. வீடியோஸ் நம்பரோட கம்பேர் பண்ணும்போது சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப புவராக தாங்க இருக்குது. அதுக்கு என்னடா பண்ண முடியும், நீ நல்ல கண்டென்ட் போட்டால் சப்ஸ்கிரைபர்ஸ் தன்னால் இன்க்ரீஸ் ஆவாங்க, இதுக்கு நாங்கள் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தாங்க. ஏன்னா இது டோட்டலாக என்னோட மிஸ்டேக் தாங்க. ஏன்னா 1 இயர் ஆகியுமே பர்டிகுலர் டாப்பிக்கை சூஸ் பண்ண முடியாமல் துபாய் இன்ஃபர்மேஷன்ஸில் ஆரம்பித்து கிரிக்கெட்டு, சினிமா, கரண்ட் அஃபேர்ஸு, குக்கிங்கு, அப்புறம் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு சில விளாக்ஸு, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ்னு இப்படி பிச்சைக்கார தட்டில் இப்படி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குமோ அப்படி எல்லாமே கம்பைன் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. என்னடா இப்படி புலம்பிட்டு இருக்கிற, முடிவாக என்ன தான் சொல்ல வர, இனிமேல் உன்னோட சேனலில் வீடியோஸே போட மாட்டியா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, சில சமயம் எனக்கு அந்த மாதிரியும் தோணதாங்க செய்யுது. ஆனால் அப்படி தோணும் போதெல்லாம் எனக்கு இப்போ ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 73 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற மதன் கௌரியோட ஓல்டு வீடியோ தாங்க ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அவர் சேனல் ஸ்டார்ட் பண்ண டைமில் கிட்டத்தட்ட ஃபியூ மந்த்ஸுக்கு வெறும் 8 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்திருக்காங்க. சரி, இந்த 8 பேருத்துக்காக எதுக்கு இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு நாள் வீடியோ போடாமல் இருந்திருக்காருங்க. அப்படி இருக்கும்போது அவரோட பழைய வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் யாரோ ஒருத்தங்க வந்து, ஏன்னா நேற்று வீடியோ போடல, உங்கள் வீடியோ பார்க்காம எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது அவர் கிண்டலாக சொன்னாரா என்னன்னு தெரியாது. ஆனால் ஒருத்தன் நம்ம வீடியோவை பார்த்துட்டு தூங்குறான் அப்படின்னா அட்லீஸ்ட் இனிமேல் அவனுக்காகவாது நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அவர் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் இந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி அவருக்கு பார்த்தீங்கன்னா 73 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காருங்க. அதுக்காக நானும் மதன் கௌரி மாதிரி மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வந்துடும் அப்படின்லாம் சொல்ல வரலங்க. ஆனால் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தாங்க இருக்குது. அவரை மட்டும் நான் இன்ஸ்பிரேஷனாக எடுக்கலைங்க. மற்ற ஃபீல்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்படி வருஷம் போகிறதே தெரியாமல் என்னைக்காவது ஒரு நாள் சாதிப்போம் அப்படின்னு எத்தனையோ பேர் தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் முயற்சி எடுத்துகிட்டு தாங்க இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் பார்த்தீங்கன்னா பல எலெக்ஷன்ஸில் நின்று கொஞ்சமாக மாற்றத்தை மக்கள் கண்டிப்பாக ஒரு நாள் விரும்புவாங்க அப்படின்னு நம்பி முயற்சி செஞ்சு இன்னி வரைக்கும் எலெக்ஷனில் நின்றுட்டு தாங்க இருக்காரு. அதே மாதிரி சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி பல ஆக்ட்ரஸும் பார்த்தீங்கன்னா இன்னுமே முயற்சி எடுத்து எங்கேயாவது முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு தாங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் எடுத்துக்கலாங்க. விஜய் டிவியில் சாதாரணமாக ஒரு ஷோவில் கண்டஸ்டண்ட்டாக வந்து அதுக்கப்புறம் ஒரு ஷோக்கு ஆங்கராக இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாக தன்னோட கோஸ்டாராக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சாதாரணமாக வந்து இன்றைக்கி அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி தாங்க காரணம். அதே மாதிரி கிரிக்கெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிரிக்கெட்டை கண்டுபிடிச்ச நாடான இங்கிலாந்துக்கே பார்த்தீங்கன்னா ஓடிஐ வேர்ல்டு கப் வாங்குறதுக்கு 11 வேர்ல்டு கப் தேவைப்பட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட 44 வருஷம் ஆகிதான் அவங்களே வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஐபிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2008 கிட்டத்தட்ட 17 வருஷமாக இந்த தடவையாவது கப்பு வாங்கிட மாட்டோமான்னு ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணிட்டு வர ஆர்சிபி அப்படின்னு இப்படி எல்லாம் சேர்ந்து தாங்க எனக்குள்ளேயும் ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்துருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னோட வீடியோவை பார்த்து ஏதோ ஒன்று பிடிக்க போய் தான் என்னோட சேனலை இந்த 1433 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. நான் வந்து வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டா அவங்க எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிருங்க. ஸோ அவங்களுக்காகவாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை அப்லோட் பண்ணணும் தாங்க நினைக்கிறேன். இங்கே நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தாங்க வைக்க விரும்புகிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணினா நானும் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி வீடியோஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுங்க. ஏன்னா ஒரு வீடியோவை வியூ பண்ணுறது, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறது, இது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ ஹாப்பி கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு யூடியூபரால் தாங்க உணர முடியும். இதில் சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில கான்டென்ட் பார்த்திங்கன்னா நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சி எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது தாங்க பயங்கரமாக சொதப்பும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மார்ச் 9 எங்கள் காலேஜில் ஹாஸ்டல் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும், நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மார்ச் 9 ஒவ்வொரு வருஷமும் வந்துச்சுன்னா நான் பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் அதை நான் ஷேர் பண்ணுவேங்க. அப்போ பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க. ஆனால் அதே எக்ஸ்பீரியன்ஸை ஒரு யூடியூப் ஒரு பிளாட்ஃபார்மில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக அதை வந்து கோர்வையாக பேசி நான் அப்லோட் பண்ணால் அதோட வியூ பார்த்திங்கன்னா 135ங்க. அதுக்கு கீழே லைக் பார்த்திங்கன்னா 6 பேர் தாங்க லைக் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் வந்து மொத்தமே 4 கமெண்ட் தாங்க. எங்கள் கிளாஸில் மட்டுமே 70 பேர் இருந்தோம். இதை நான் அவங்கள குறை சொல்கிறதுக்காக சொல்லலைங்க. ஏன்னா அவங்களுக்கும் வேலை இருக்கும், யூடியூப் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது தான். பட் ஒரு எஃபோர்ட் எடுத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அது ரீச் ஆகலை அப்படிங்கும்போது தாங்க பயங்கரமாக வெக்ஸ் ஆயிடுவோம். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க. தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இங்கே ஒரு மிகப்பெரிய நான் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஏன்னா என்னோட இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டில் ஒரு மெஜாரிட்டியான பங்கு விஜய் ஃபேன்ஸுக்கு இருக்குதுங்க.
ஸோ இன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க. அதாவது வீக்கெண்டில் 2 வீடியோஸ் எப்படியாவது அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேங்க. அது ஒர்க்கு டைட் ஷெடியூலாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த சாட்டர்டே சண்டே 2 வீடியோஸ் பெர் வீக்கை மிஸ் பண்ணாமல் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேங்க. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் நான் எந்த டாபிக் ரிலேட்டடாக ஃபோக்கஸ் நிறையா பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க. ஏன்னா நானும் பார்த்துட்டேங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல கண்டென்ட் எடுத்து போட்டாலுமே அது கொஞ்சம் பேருக்கு தாங்க போய் சேருது. ஆனால் இந்த மாதிரி ஃபேமஸான யூடியூபர்ஸ் ஒரு மொக்க கண்டென்ட் போட்டாலுமே அது பயங்கரமாக ரீச் ஆகுதுங்க. இன்ஜினியரிங்கில் M1, M2, M3, M4, M5ன்னு 5 செமஸ்டருக்கு மேக்ஸை புரிஞ்சுக்கிட்டனால இந்த யூடியூப் அல்காரிதத்தை புரிஞ்சிக்கவே முடியலங்க. ஸோ என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப போர் அடிச்சிருந்தா மன்னிச்சிருங்க.